This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் செஷன் அதாவது பார்ட் 1 பார்ட் 2ல ட்ரிக்னாமெட்ரினா என்ன, பைத்தாகரஸ் தேரம்னா என்ன, எதுக்கு ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறோம், சம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் இந்த சம் பார்க்கலாம். இஃப் tan b இஸ் ஈக்குவல் டு √3 ஃபைண்ட் cos b. நான் ஜஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது இது 90 டிகிரி. இப்போ நமக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிரஷனாக தான் கொடுத்துருக்காங்க. tan b இஸ் ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டயக்ராம் நான் ஜஸ்ட் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த இடத்துல எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், ஏபிசி XYZ எது வேணால் எழுதிக்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல பி கொடுத்துருக்கனால பின்றது ஆங்கிள், இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பின்றது இந்த டீட்டான்னு சொல்லுவோம்ல, tan θ sin θ, ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த பி. ஓகே, ஸோ இந்த லெட்டர் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஏபிசின்னே கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிசி கொடுத்தாச்சு, 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு பி தானே தேவை, அதனால இந்த இடத்துல பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிள் இது கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆங்கிள் இங்கே இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எங்கே இருக்கும், ஆங்கிள் இங்கே இருந்துச்சுன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் எந்த சைடு இருக்குன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஆங்கிள் இங்கே இருக்கனால இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு. லாங்கஸ்ட் சைடு இஸ் ஹைபார்டினியஸ். அதர்வைஸ் 90 டிகிரி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹைபார்டினியஸ். தென் 90 டிகிரியும் இந்த ஆங்கிளும் இருக்கிற இடம் வந்து அட்ஜசன்ட். ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, tan b இஸ் ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்துருக்காங்களா. நமக்கு ஜென்ரலாக tan bனா என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதுதான் tan b யோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு மேலே நியூமரேட்டர்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட் தானே. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா √3 டிவைடட் பை 1 எழுதிக்கலாம். √3 டிவைடட் பை 1 இஸ் நத்திங் பட் √3 தானே. அதனால நமக்கு அட்ஜசன்ட் வேல்யூவும் நமக்கு தேவை. இங்கே டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கு, பட் இங்கே நியூமரேட்டர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால இங்கே டிவிஷன் நம்ம போட்டுக்கலாம், டிவைட் பை 1ன்னு போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணாலும் நமக்கு √3 தான் வரும். அதனால டிவைட்ல 1 போடுறதுனால தப்பு இல்லை. ஓகே, இதுல ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க. √3 பை 1 எக்ஸாக்டா நமக்கு தெரியாது, அதனால √3 பக்கத்துல ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸோ இல்லை கேவோ ஏதோ ஒன்று கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா √3x, இதுதான் ஆப்போசிட் சைடு. ஸோ இங்கே √3x இப்படி எழுதிக்கோங்க. தென் அட்ஜசன்ட் சைடு இஸ் 1 × x இஸ் எக்ஸ் தான், எக்ஸ் மட்டும் எழுதிட்டா கூட போதும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, ஸோ அதனால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஹைபார்டினியஸ் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஹைபார்டினியஸ் என்னன்னு தெரியாது இல்லை, அதனால. ஸோ ஹைபார்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஆப்போசிட் ஸ்கொயர் நமக்கு √3xன்னு இருக்கு. √3x த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் 1 × x இஸ் எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர்னே எழுதிக்கோங்க. √3 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், √3 × √3 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், 3 மட்டும்தான் ஆன்சர் வரும். இல்லைனா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, √3 ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், 3 தான் ஆன்சர். ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இதை ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், 3x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 3x ஸ்கொயர் இது ரெண்டுமே சேமாக இருக்குது வேரியபிள், ஸோ கோஎஃபிஷியன்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 3 + 1 4x ஸ்கொயர். ஸோ ஹைபார்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். இப்போ 4 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணலாமா, 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆஸ் யூஷுவல் வந்துடும். 4 ஸ்கொயரை 2 ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பவரில் ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்குது, அதனால காமனாக எழுதிக்கலாம், 2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஹைபார்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x த ஹோல் ஸ்கொயர். தென் ஹைபார்டினியஸ் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் இஸ் 2x.
ஹைப்போட்டனியஸ் ஈக்குவல் டு 2x. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாகவே ஹைப்போட்டனியஸ் ஈக்குவல் டு 2xன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஹைப்போட்டனியஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆப்போசிட் அட்ஜசன்ட்டும் நமக்கு தெரியும். இப்போ கொஸ்டினில் காஸ் பி கேட்குறாங்கல்ல, காஸ் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனியஸ். அதோட ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ரேஷியோவில் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, 1 into x is x தான். அட்ஜசன்ட் சைடு இஸ் x divided by hypotenuse is 2x. ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 divided by 2. காஸ் பியோட ஆன்சர் 1 divided by 2. ஸோ இதுதான் இது கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.